இந்த உலகத்துல யார் ஜெயிப்பா தெரியுமா? யாருக்கு தெரியுமா வெற்றி வசப்படுகிறது? சிம்பிளா சொல்றேங்க. நம்முடைய இலக்கியங்களில் தமிழுக்கு வந்து சேர்ந்த இலக்கியங்கள் மிக அதிகம். தமிழிலே பிறந்த இலக்கியங்கள் மிக அதிகம். அதே போல வந்து சேர்ந்த இலக்கியங்களும் அதிகம். அதில் ஒன்று மகாபாரதம். மகாபாரதத்துல ஒரு ஒரு கிளை கதையை நான் வாசிச்சேங்க. எனக்கு அது நடந்ததா நடக்கலையான்னு எப்பவுமே நான் யோசிக்கிறதே இல்லை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னான்றதெல்லாம் இல்ல, என்ன சொல்லியிருக்காங்கிறது தான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அது எந்த மாதிரியா இருக்கட்டும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்குள்ள ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். யாருக்கு வெற்றி வரும், யார் தோற்பார்கள், கால கணக்கில் கால கண்ணாடியில் இந்த வெற்றி தோல்வி என்பது யாருக்கானது? இதை விட பிரமாதமா வேற எந்த உதாரணத்தோடும் விளக்கிட முடியாதுங்க. நீங்க உங்கள் மனதறைகளில் உங்களை முன்னிறுத்திக் கொண்டு இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை, தனி மனிதருக்கு பேசக்கூடியவள். என் சிந்தனை என்பது தனி மனிதர்களுக்கானது. பொது சிந்தனையோடு நான் பேசுவதில்லை, தனி மனித சிந்தனையோடு பேசுகிறேன். இண்டிவிஜுவலா இந்த விஷயத்துக்குள்ள நீங்க வாங்க. மகாபாரதம் எத்தனையோ விஷயங்களை சொல்லுது. அதற்குள்ள ஒரு குட்டியான ஒரு விளக்கம். எனக்கு எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையை மாற்றக்கூடிய சொல்லின் மீது கவனம் உண்டு. எனக்கு பல நேரங்களில் விதைகள் வழிகளில் விழுந்து விடுகின்றன, பட்சிகள் பட்சித்து போடுகின்றன. மண் ஆழம் இல்லாத பாறையில் விழுந்து போகிறது, அதனால் வளர்ந்தாலும் வெயில் பட்டு கருகுகிறது. சில விதைகள் முள்ளிலே விழுகின்றன, சில விதைகள் தான் நல்ல நிலங்களில் விழுந்து 30 60 100 போகம் அளிக்கின்றன என்று பேசுகிறது பைபிள். விதைகள் சரியான இடத்தில் விழ வேண்டும். இதோ நான் ஒரு விதையை தூவுகிறேன். ஒருவேளை என் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒருவர் இன்னும் சரியாக 1.5 ஆண்டுகளுக்குள் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேறு ஏதோ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதித்துவிடக் கூடும். காலத்தின் எல்லையை கருதி நான் சொல்லுகிறேன். காட்சி இதுதான். காட்சி நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது சில பாடங்களை தருகிறது. எவன் ஒருவன் அதை மிக கவனப்படுத்திக் கொள்கிறான், வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். பெர்னாட் ஷா சொல்கிறார், நம்மில் பலர் 40 வயதிலேயே செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60 70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று பேசுகிறார். வாழ்க்கையில் விதைக்கின்ற விதைகள் வளராமல் இருந்தால் அங்கே மரணம் நிகழ்கிறது. அந்த விருட்சம் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சொல்லுகிறேன். மகாபாரதத்தில் மொத்தம் 5 பேர், உங்களுக்கு பெயர்கள் தெரியும். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேர். 5 பேருக்குமா ஒரு மனைவி இருந்தா, அவ பேரு திரௌபதி. துருபதன் மகள், அதனால் திரௌபதி. பாஞ்சால தேசத்தின் இளவரசி, அதனால் பாஞ்சாலி. அவளுடைய இயற்பெயர் கிருஷ்ணை, கருப்பழகி. கிருஷ்ணம் அப்படின்னாலே கருப்புன்னு அர்த்தம். அவ பேர் கிருஷ்ணை. 5 பேர் பிளஸ் 1 6 பேர் காட்டுல போய்கிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாசிப்பு இது. என் பேச்சை நீங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டே இருந்தால், தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தால், அதில் சில பல வளர்ச்சிகளை நீங்கள் காணக்கூடும். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வேறாக இருந்தேன். 10 ஆண்டுகளுடைய பயிற்சியில் நான் வேறாக வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் அந்த வாசிப்பிற்குள் நின்று நான் என்னை உணர்ந்து கொள்வதுதான். 6 பேர் நடந்து போறாங்க காட்டுல. பெரிய காடு, தண்ணீர் இல்ல, உணவில்ல. எல்லாம் முன்னால 5 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. பின்னால திரௌபதி மெதுவா நடந்து போறா. திரௌபதியால நடக்க முடியல. கேமரா ஆன் பண்ணுங்க, ஒரு காட்சி காட்டுகிறேன்.
சாதாரணமாக வாசிப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, வாசிப்பாளருக்கும் கேட்பாளருக்கும் இருக்கிற வசதி பார்வையாளர்களுக்கு இல்லை. ஏன்னா எவனோ ஒருத்தன் காட்சிப்படுத்திடுறான், அதை தான் நம்ம பார்த்தாகணும். ஆனா கேட்கக்கூடியவனுக்கு உள்ளுக்குள்ளிருந்து காட்சி விரியும், அது அவன் சுதந்திரம். கேட்கக்கூடியவனுக்கு காட்சி விரியும், அது அவன் சுதந்திரம். கற்பனை என்பது மிக அற்புதமானது. அறிவை விட கற்பனை மேலானது என்று பேசுகிறான் ஐன்ஸ்டீன். கற்பனை செய்து கொள்ளுங்கள், 5 பேர் நடக்கிறாங்க, அதுக்கு பின்னால ஒருத்தி வரா. திடீர்னு திரௌபதிக்கு விக்கல் அப்படின்னா, இதுல இந்த நகுலன் இருக்கால, நமக்கு கேரக்டர்ஸ் தெரியாதுங்க. 2 பேர் பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஒருத்தன் பீமன், ஒருத்தன் அர்ஜுனன். நகுலனை பத்தி நமக்கு தெரியாது, சகாதேவனை பத்தி நமக்கு டீடைல்டா தெரியாது. நீங்க அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப ஆழமா வாசிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நகுலன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறான், சகாதேவன் ஞானி, கணிச்சு சொல்லிடுவான் எல்லாத்தையும். நகுலனும் சகாதேவனும் மாதரி அப்படிங்கிற பாண்டுவின் 2வது மனைவிக்கு பிறந்தவர்கள். குந்தி பிள்ளைகள் இல்லை அவர்கள். குந்திக்கு பிறந்தவர்கள் 3 பேர் தான், தருமன், பீமன், அர்ஜுனன். மாதரிக்கு 2 பேர் பிறந்தாங்க, அவங்க தான் இந்த சகாதேவனும் நகுலன். நகுலன் வந்து பதறி போய், ஐயோ திரௌபதிக்கு விக்கல், கிட்ட போனா 4 பேர்கிட்ட சொன்னான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த பக்கம் ஒரு குளம் பார்த்தேன், தண்ணி எடுத்துட்டு வரேன்னு ஓடிட்டான். 5 பேரும் நிக்கிறாங்க. இப்போ திரௌபதியோட சேர்ந்து அந்த 4 பேர் 5 பேரும் நிக்கிறாங்க. நல்ல காட்சிப்படுத்திக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, நகுலன் வரல. சகாதேவனுக்கு மனசுல சிறிய கேள்வி, ஏதேனும் நடந்திருக்குமா? அண்ணா, நான் போய் தம்பியை அழைத்து வருகிறேன். சகாதேவன் போயிட்டான். போனவனை காணோம். 10 நிமிஷம் ஆச்சு. காண்டிபன் சொன்னான், அண்ணா, மாற்றால் பிள்ளைகளை தொலைத்து விட்டோம் என்ற பழி வந்து விட போகிறது, 2 பேரையும் காணல, நான் போறேன். போனான். 10 நிமிஷம் ஆச்சு, அவனையும் காணல. பீமன் சொன்னான் தர்மனிடத்தில், திரௌபதியை ஜாகிரதையா பார்த்துக்கோ, இதோ நான் வரேன். அவன் போனா, அவனையும் காணும். கடைசியா தர்மனோட தனியா நிக்கிறா திரௌபதி. பெண்களுக்கு அந்த உணர்வு தெரியும், பயம். பீமன் இல்ல, இவனை நம்பி இருக்க முடியாது. நீங்க வேணா இருக்கிறீங்களா, நான் போய் அந்த 4 பேரையும் தேடிட்டு வரவான்னு கேக்குறான். தர்மன் சொன்னா, உனக்காக தான் எல்லாம் வந்தது வேண, நீ எதுக்கு இப்ப விக்கன? உனக்காக தானே போனா, இப்ப நீயும் போயிட்டான்னு வச்சுக்க, பீமனுக்கு யார் பதில் சொல்றது? ஒழுங்கு மரியாதையா இங்கே நில்லு, நான் போயிட்டு வரேன்னு அவ போனாங்க. அவ போனா, தருமன் போனா. பாருங்க, இங்க கேமராவை நீங்க திரௌபதியை விட்டுட்டு தர்மனுக்கு பின்னாலேயே வாங்க. இதோ நான் கேட்ட கேள்விக்கு, யாரிடத்தில் வெற்றி தங்கும் என்ற கேள்விக்கு மகாபாரதம் ஒரு மிகப்பெரிய விடையை தருகிறது. கேமராவை அந்த பக்கம் கொண்டு வாங்க. நேரா போனா ஒரு சிறிய குளம் அங்க இருக்கு, 3 நிமிஷத்துல இருக்கு. பாக்குறான், யாரையும் காணோம். எங்க போனானுங்க அந்த 4 பசங்களும்? யோசிக்கிறான். தண்ணி அசைவு இல்லாம இருக்கு, காத்து அசைவு ஒண்ணுல, கல்லு மாதிரி இருக்கு தண்ணி. தண்ணிய பாக்குறான், மனசுல ஒரு சின்ன அச்சம். சரி, அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல தண்ணி எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுப்பான், செத்துற போறா அப்படின்ட்டு அவன் உட்காரும் பொழுது அங்க என்ன நடந்திருக்குன்னா, அங்க ஒரு யக்ஷன், அரக்கன், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு யக்ஷன், அவன் ஒரு குளத்தை தோண்டி, மாய குளத்தை தோண்டி காத்திருப்பானா. என்ன மாதிரியும், கருணாகரன் சார் மாதிரியும் டீச்சர். வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, தண்ணி குடிக்க வரவங்களுக்கு கேள்வி கேட்பான். பதில் சொன்னா தண்ணி கொடுப்பான், பதில் சொல்லலன்னு வச்சுக்கங்க, மயக்கம் அடைய வச்சு மரத்துல தொங்க விட்டுருவான். பசிச்சா சாப்பிடுவான். நம்ம 4 ஆட்கள் அங்க தொங்கிட்டு இருக்காங்க. மறைஞ்சு இருக்கான் மேல, மரத்து மேல. தர்மனுக்கு இதெல்லாம் தெரியாது. தம்பியைகளை தேடுகிறான், எல்லாம் பார்க்கறான். சரி, தண்ணி முதல்ல குடிப்போம் அப்படின்ட்டு உட்கார்ந்து தண்ணி கிட்ட இப்படி போறானாங்க. அந்த கதை எவ்வளவு அழகா சொல்லுது தெரியுமா? தண்ணி கிட்ட போகும்போது உங்களுக்கு தெரியும் தானே,
மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் போதுதான் கொஸ்டின் பேப்பர் வரும் எக்ஸாமினேஷன்ல. அப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரை மேலந்து போடுறான். கேள்வி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இலைய பிச்சு போட்டானாங்க. மகாபாரதம் சொல்லுது அந்த இலை எப்படி இறங்குச்சுன்னா இறங்குச்சான். காற்றே இல்லாத நிலையில் அந்த இலை இறங்கினது ஒரு விதமான அமானுஷ்யமாக இருந்தது. இலை எப்படி விழுந்ததுன்னா தங்குன்னு விழுந்துதான். விழுந்த சத்தத்துல தண்ணி குளம் அசைஞ்சுதான். இலை எப்படி விழுந்ததுன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் இலை விழுறத வர்றதே பாக்குறான். பார்த்துட்டு இலை எப்படி விழுதுன்னா தண்ணியில பாதியும் தரையில பாதியுமா விழுது. இப்படி விழுது. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. தண்ணியில இருக்கிற இலை பச்சையில இருந்து சிவப்பாகுது. தரையில இருக்கிற இலை பச்சையில இருந்து மஞ்சள் ஆகுது. கொஞ்ச நேரத்துல மஞ்சள் நிறம் குருவி ஆகுது. கொஞ்ச நேரத்துல சிவப்பு நிறம் மீன் ஆகுது. ஒரே இலையில மீன் குருவி ரெண்டும் இப்படி நிக்குது. கண்ணிமைக்கிற நேரத்துல ரெண்டு பேருக்கும் போராட்டம். ஏன்னா இதுக்கு சிறகு, அதுக்கு தண்ணியில போகணும், உள்ள போகணும், கரையில இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குருவி என்ன பண்ணுது, இந்த மீனை இழுத்துட்டு வானத்துல பறக்கிறதுக்கு போகுது. தரையில இருக்கிற குருவி இப்படி போக தண்ணியில இருக்கிற மீன் தண்ணிக்குள்ள போகணும்னு குருவியை இழுக்குது. எல்லாம் ஒரே உடம்பா இருக்கு. ஒரு பகுதி குருவி, ஒரு பகுதி மீன். ரெண்டு சண்டை போட்டு அந்த பக்கம் இழுக்க முடியல, இந்த பக்கம் போட முடியல. ரத்த களரியா அங்க ஒரு சண்டை நடக்கிறத தர்மன் பாக்குறான். கொஸ்டின் ஆரம்பிக்கிறான் யக்ஷன். தர்மா சொல், எது வாழும், எது ஜெயிக்கும்? 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்தவர்கள் சொன்னதாக சொல்லக்கூடிய வார்த்தையை பல 100 கோடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கதை களத்தில் தர்மன் சொன்னான், பதில் சொன்னான். எது ஜெயிக்கும் என்ற கேள்விக்கு தர்மன் சொன்ன பதில்தான் நம் அனைவருக்குமான பதில். தக்கது வாழும், தகாதது வீழும். எது தக்கதோ அது வாழும், எது தகாததோ அது வீழும். அதற்கெதற்கு நான் இதை சொல்வதற்கு எதற்கு நான் ஒரு ஆசிரியையாக, ஒரு கல்வியாளராக, ஒரு சிந்தனையாளராக, ஒரு பேச்சாளராக பொதுமக்களுக்கு இதை எப்படி நான் சொல்லக்கூடும் என்றால், ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால், எனக்கு தெரியும் நான் குருவியா மீனான்னு. ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களுடைய ஒரு பகுதி மீனாக இருக்கின்ற பொழுது நீங்கள் குருவியாக பலம் பெற்று இருந்தீர்கள் என்று சொன்னால் மீனை இழுத்துக் கொண்டு வானத்திற்குள் ஏகுங்கள். ஒருவேளை நீங்கள் மீனாக இருந்தால், உங்கள் காலடியில் குருவி தவித்துக் கொண்டிருந்தால் குருவியை இழுத்துக் கொண்டு தண்ணீருக்குள் போங்கள். எது எதை ஜெயிக்குமோ, எது தோற்கிறதோ, எது தன்னை ஜெயிக்கிறதோ அதற்கு உணவாகும். பலவீனங்களை நமக்கு உணவாக்கிக் கொள்ள வேண்டும். பலவீனங்களால் நாம் பாதிப்படைய கூடாது. பலங்களை கொண்டு அந்த பலவீனத்தை ஜெயிப்பது எப்படி என்று நமக்கு தெரிய வேண்டும்.